தாத்தா பாட்டி சாப்பாட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நான் செய்ய போறது இல்லைங்க, எனக்காக பக்கத்து அம்மா அடிக்கடி இதை செஞ்சு கொண்டு வருவாங்க. அவங்க குழந்தைக்கு செய்யும் போதெல்லாம் எனக்கும் இது நல்லா இருக்கும் பிடிச்சனால எனக்காக கொண்டு வருவாங்க. அந்த டிஷ்ஷை தான் இன்னைக்கு அவங்களே என்னோட கிச்சன்ல நான் செஞ்சு தர சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்காக அதை செஞ்சு காமிக்க போறாங்க. ஸோ என்ன மேடம், தயாரா இருக்கீங்களா? ஹாய் மேடம், வாங்க இத பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஓகே மேடம், வாங்க வாங்க தயார் பண்ணுங்க. இதுக்கு நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கணும்னா, நான் இங்க 8 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், சக்கரவள்ளி கிழங்கு. இது நம்மளுக்கு சில பேர் பெருசா இருக்கிற மாதிரி பொட்டேட்டோவா இருந்துச்சுன்னா ஒரு 6 இருந்தா போறோம். நான் ஒரு 8 எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு அரை கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோ எவ்வளோ இருக்கோ அதோட அரிசி மாவு நிறைய போயிடக்கூடாது, அதோட ஒரு கம்மியா தான் இருக்கணும். இப்ப ஸ்வீட் பொட்டேட்டோ 2 கப்புக்கு இருக்குன்னா அரிசி மாவு ஒரு கப்புக்கு தான் இருக்கணும். ஆஃப் அமௌண்ட்ல தான் இருக்கணும். அதுக்கு என்ன தேவைன்னு இப்ப பார்ப்போம். இதுக்கு தேவையானது சக்கரவள்ளி கிழங்கு. நான் ஒரு 8 சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி இங்க வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது நீங்களே வீட்லயும் இந்த அரிசி மாவு எடுத்து வைக்கலாம், இல்லைன்னா கடையில அரிசி மாவுன்னு வாங்கி கூட வைக்கலாம். நீங்களே வீட்டுல பண்றதா இருந்தா அரிசி மாவு ஃபர்ஸ்ட் என்னன்னா அரிசியை நல்லா அலம்பி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்க கொடுங்க. அதுக்கப்புறம் இங்க என்னன்னா நான் நல்லா பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் நான் மல்லி இலை எடுத்திருக்கேன், மல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, ஜீரகம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு, எண்ணெய், நெய் இதெல்லாம் தேவை. சரி, இது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்குனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்குல நம்ம இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணும்போது இன்னும் நல்லா ரசிச்சு சாப்பிடுவாங்க. இதுல நான் வச்சிருக்கிற ஒரு கப் அரிசி மாவை இதுல நல்லா போட்டுப்போம். இதுல போட்டுட்டு அது கூட நம்ம வெங்காயம் வச்சிருக்கோம்ல, நம்ம வச்சிருக்கிற வெங்காயத்தையும் அதுல போட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற கேரட், வச்சிருக்கிற ஒரு கேரட், ஒரு ஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகா, இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இதுல போட்டுடலாம். இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் உங்களுக்கு இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ல சொல்லாத இன்னொன்னு ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் என்னன்னா பெருங்காயம். இப்ப இதோட நம்ம என்ன போட போறோம்னா ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தை நம்ம போட்டுப்போம். ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நான் நல்லா கலந்துக்க போறேன். இது என்னன்னா கீழே நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சிருக்கோம்ல, ஏன்னா நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வேக வச்சிருக்கறதுனால அதுலயே ஒரு தண்ணியா ஒரு தன்மை இருக்கும். இப்ப ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னா கலந்துப்போம் எல்லாத்தையும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இஞ்சிலாம் கிடக்கும், ஒரு இடத்துல பச்சை மிளகா கிடக்கும், அதனால எல்லாத்தையும் ஒன்னா கலந்துப்போம். இப்போ வரைக்கும் நான் தண்ணிலாம் சேர்க்கவே இல்லை, ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சிருக்கும் போது அது ஒரு மாதிரி அதுவே நல்லா மாவு மாதிரி சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தண்ணியை முன்னாடியே சேர்த்துட்டோம்னா அதோட இது பண்ணும் போது இன்னும் ரொம்ப கொலன்னு வந்துடும். இது நம்ம இப்போ எந்த பதத்துக்கு வைக்கணும்னா நல்லா உருட்டி எடுப்பீங்களா சப்பாத்தி மாவு, அந்த பதத்துக்கு நம்ம பசையணும். அதுக்காக தண்ணியே ஊற்ற வேணாம் நான் சொல்லலை. நான் ஓரளவுக்கு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிருக்கேன். இது கூட நான் என்ன பண்றேன்னா, நான் உப்பு இதுல போட்டா கல்லுகள்லா இருக்கும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதை தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன், எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. ஸோ இது உப்பு தண்ணி என்னன்னா தெளிச்சு ஊற்றி பசைஞ்சுக்கலாம். உப்பு தண்ணியை கொஞ்சம் தெளிச்சுக்கிறேன். இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சுக்கோங்க. பசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சப்பாத்தி மாவுக்கு நான் இப்போ உருட்டுவோம்ல,
அதே மாதிரி இதை ஊற்றிப்போம். ரொம்பலாம் உருட்ட வேணாம், இப்படி ஒரு புடி பிடிச்சி வச்சா போதும். ஏன்னா வந்து இது நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி எடை போடுறது இல்லை. இப்படி வந்து நல்லா இப்படி வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் இப்படி வந்துச்சா உருண்டையாக இப்படி வந்து இது பண்ணிட்டதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே நான் வந்து இலை வச்சுருக்கேன். இலையில இங்கே வந்து ஒரே ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றி இதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஊற்றியாச்சா? நல்லா இதுனாச்சு. இப்போ என்னென்னா, நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த மாவை இதில் வச்சு நல்லா இப்படி தட்டிக்கணும். இதை நல்லா இப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து இது பண்ணும்போது ஒரு மாதிரி கையிலலாம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தண்ணியெல்லாம் தொட்டு தொட்டு தட்டிக்கோங்க. மோஸ்ட்லி இது அந்த அளவுக்கு ஒட்டாது. இருந்தாலும் இதை நல்லா தட்டினதுக்கப்புறம் இப்படி இந்த இலையை இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி அழகா இப்படி வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்படியே வந்துருச்சா? இதை வந்து என்ன பண்ணிட்டோன்னா, இந்த தட்டி வச்சிருக்கிறத கல்லில் நல்லா எண்ணெயை போட்டு நல்லா கல்லை வந்து சூடாக்கிக்கணும். சூடாக்கின கல்லில் இதை அப்படியே இப்படி போட்டு எடுத்துக்கணும். நான் வந்து சின்னதாக தான் தட்டியிருக்கேன், இன்னைக்கு குழந்தைக்கு பண்ணுறதுனால. நீங்கள் பெருசாக கூட தட்டிக்கலாம். இது வந்து நல்லா இப்படி வந்து நம்ம அப்படியே இதை இது பண்ணிட்டு இதில் ஒரு 2 சொட்டு நெய் அப்படியே நம்ம வீட்டில் காய்ச்சி வச்சிருக்கிற நெய் அப்படியே இதில் ஊற்றுவோம். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், பட் நெய் யூஸ் பண்ணால் இது இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இதை வந்து இப்படி எடுத்து இப்படி நல்லா திருப்பிக்கோங்க. நல்லா பார்த்தா தெரியும் வெந்துருச்சு. நல்லா இது பண்ணிவிட்டு இதை நல்லா வேக விட்டு ஒரு தாட்டி இப்படி ஒரு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்படி நல்லா வச்சு அந்த சைடு இப்படி வச்சு ஒரு இது பண்ணோம்னா அழகா இது அப்படியே ஒரு சொட்டு நெய் ஆப்ஷனல் தான். இது அப்படியே மேலே அப்படியே ஊற்றினோன்னா இன்னும் அப்படியே டேஸ்ட்டு குழந்தைங்களெல்லாம் அப்படியே இதுவாக இருக்கும். இது கூட கார சட்னி இல்லைன்னா பூண்டு சட்னி இருக்கும்ல, அதை வச்சு சாப்பிட்டோன்னா அப்படியே கொண்டான்னு நல்லா கேட்கும். ஸோ மறக்காமல் இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்க. நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ அடை இதை ட்ரை பண்ணிடுங்க. சக்கரவள்ளி கிழங்கு அடைய எல்லாரும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. இது கூட மறக்காமல் பூண்டு சட்னியோட ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மேடம் ரெடி ஆயிடுச்சு, என்ன பார்க்கலாமா? என்ன மேடம் சமைச்சிட்டிங்களா? பார்க்கவே செம்மையாக இருக்கே. ஐயோ எச்சி ஊறுது மேடம். ஃபுல்லாக நானே காலி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் மாவு ஃபுல்லாக எனக்கு தான் நினைக்கிறேன். ஆமாம், தட்டி கொடுக்க ரெடியாக இருங்க. சரி மேடம். சரி, இதே மாதிரி ஒரு டேஸ்டியாக ஒரு யம்மியான ஒரு ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நீங்க நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியை நீங்க என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்காக செஞ்சு தரேன். நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை.